வணக்க நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு பிலிப்பின் நாட்டுக்கு வரவேற்பது ராஜ்குமார். கிளாந்தகன் தீவை பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கன்னித்தீவை பார்க்க போகிறோம். அங்கே போகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அந்த 20 நிமிஷம் நானும் என் தம்பியும் ரெஸ்ட் எடுத்தோம். போகிற வழியெல்லாம் கடல் தண்ணி கண்ணாடி மாதிரி இருந்தனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த பயணம் ரொம்பவே சுகமாக இருந்துச்சு. கடைசியில் இந்த கன்னித்தீவுக்கு நாங்கள் வந்துட்டோம். முதல்ல என்ன பண்ணோம்னா இந்த கன்னித்தீவில் 200 பைசா நுழைவு கட்டணம் கட்டி உங்களை பதிவு பண்ணணும். இந்த கடற்கரையில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இந்த வீடியோவை நிறுத்தி அதை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த தீவில் கபானா, காட்டேஜ், டேபிள் இதெல்லாம் நீங்கள் வாடகைக்கு எடுக்க முடியும். அதை பற்றின விவரத்தை இந்த வீடியோ நிறுத்தி படித்து பாருங்கள். இந்த தீவில் ரூபா நோட்டுகளை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். எந்த எலக்ட்ரானிக்ஸ் பேமெண்ட்டும் கிடையாது. என் தம்பி அங்கே பணம் கட்டிக்கிட்டு இருக்கான். நுழைவு கட்டணம் கட்டும்போது நமக்கு ஒரு ரிஸ்பேண்ட் கொடுப்பாங்க. அந்த ரிஸ்பேண்டை இந்த தீவில் இருக்க வரைக்கும் நம்ம கையில் போட்டிருக்கணும். இதை வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போட்டேன் வெண்ணெயை. ஒயிட் கலரில் போட்டு வச்சுருக்கானு. சேண்ட் கலரில் இருக்குங்கய்யா. கலர்ஃபுல்லாக போட்டுறது என்ன எவனுக்கு தெரியுது? குறுக்க ஒன்றா தான் தெரியும். நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி சிவப்பு கலரோ மஞ்சள் கலரோ இல்லை ஆரஞ்சு கலரோ போட்டிருந்தா பார்க்குறதுக்கு அருமையாக இருந்திருக்கும். உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தால் அற்புதமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தீவில் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இந்த இடம் தான். இந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த தீவில் ரெஸ்டாரண்ட், கேண்டீன் ரெண்டுமே இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் மெனு ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த வீடியோ நிறுத்தி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த தீவில் பெரும்பாலும் லோக்கல் ஃபுட்டு தான் கிடைக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த கேண்டீனில் அத்தியாவசியமான பொருட்கள் கிடைக்கும். தண்ணி பாட்டில், கப்பு நூடுல்ஸ், சிப்ஸு, ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். சாப்பாடு வாங்கினதுக்கப்புறம் இந்த டேபிளில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம். இந்த தீவில் ஒரு கிளிப் ஜம்ப், 4-5 வீவ் டெக், அது இல்லாமல் அக்காமடேஷன் இருக்குது. பாத்ரூம், டாய்லெட் கூட இருக்குது. போகிற வழியில் ஒவ்வொன்றா நம்ம சுற்றி பார்ப்போம். இது டாய்லெட் ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே ஓவர் நைட் தங்கலாம். இங்கே 4 காட்டேஜ் இருக்குது. நான் பண்ண தப்பு என்னென்னா இந்த காட்டேஜுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவுங்கிறத கேட்க மறந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன காட்டேஜ். 500 ரூபா கொடுத்து வாடகைக்கு எடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 10 பேர் இதில் உட்காரலாம். ரொம்ப அருமையாக கடற்கரையை ஒட்டி கட்டியிருக்காங்க. இந்த காட்டேஜில் பவர் பாயிண்ட் இருக்குது. சுவிட்சை போட்டு பார்த்தேன், லைட் எரியலை. இந்த காட்டேஜ் கடற்கரை ஒட்டியிருக்கனால ரொம்ப அற்புதமான வியூ. உங்களுக்கு கடல் தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அழகான குடும்பம். அவங்க நேரத்தை சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கன்னித்தீவில் 4-5 வியூ டெக் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கடற்கரையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லை. வரையா? இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தனால நான் உள்ளே இறங்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு உள்ளே இறங்கினேன். இப்போதைக்கு அதிகபட்சம் போனால் இருப்பு தண்ணி இருக்கும். இந்த படிக்கட்டில் ஏறும்போது பார்த்து ஏறணும். ரொம்ப வழுக்கலாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்குது. இப்போ சூரிய வெளிச்சம் அதிகம் இல்லாமல் கிளைமேட் ரொம்ப இதமாக இருந்துச்சு. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்.
இந்த டேபிளையும் நீங்கள் வாடகைக்கு எடுக்கலாம். அதுக்கு 300 பைசா செலவாகும். நிமித்தி விட்டுருக்காங்க. தண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி உள்ளே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினோம். ஓ இட்ஸ் வெரி கோல்டா. எப்படி இருக்கு பாரு. ஏன்னா ரொம்ப அங்கிட்டு போகிறேன். ரொம்ப பள்ளமாக இருக்கு. உனக்கு அங்கே பாறை ஃபுல்லாக பாறை. இப்போ என் ட்ரோனை பறக்க விட்டு இந்த கன்னித்தீவோட உண்மையான அழகை நம்ம பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டவசமாக நாங்கள் அங்கே போனப்போ யாருமே இல்லை. இந்த கன்னித்தீவை பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இங்கேருந்து சுற்றி பார்த்தோம்னா இதுதான் முக்கியமான பந்தயான் தீவு. இந்த தீவில் தான் நம்ம கப்பலில் வந்து இறங்கினோம். அதுக்கு பக்கத்தில் ஹிலாந்தங்கன் தீவு இருக்குது. இதை பற்றின விவரத்தை போன வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். உண்மையுமே இந்த தீவு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த தீவோட முன்பகுதியில் மட்டும்தான் நமக்கு பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது. பின்பகுதிக்கு யாருமே போக முடியாது. இந்த பின்பகுதியை யாருமே பயன்படுத்துறதுனால இந்த இயற்கையோட அழகு அப்படியே பாதுகாப்பாக இருக்குது. எனக்கு இங்கே யார் வந்து போன மாதிரி தடயம் எதுவும் பார்க்க முடியல. அந்த மாதிரி யார் இந்த பக்கம் வந்து பயன்படுத்துறதுனால இதை கன்னித்தீவுன்னு சொல்கிறாங்களோ அது எனக்கு இந்த கைப்படாத அழகை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. இந்த தீவோட அழகில் நான் மயங்கி போயிட்டேன். அதுதான் உண்மை. அதிர்ஷ்டவசமாக என்கிட்ட ட்ரோன் இருந்தனால இந்த அழகை என்னால் படம் பிடிக்க முடிஞ்சுச்சு. அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பந்தயான் தீவை நீங்கள் சுற்றி பார்க்க வரும்போது இந்த கன்னித்தீவு தான் முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. இந்த ஒரு தீவுனால இந்த ஏரியாவில் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த தீவை பார்க்குறதுக்குன்னே உலகத்திலிருந்து பந்தயான் தீவுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த ஏரியாவில் டூரிஸ்ட் நல்லா போகிறதுக்கு இந்த ஒரு தீவு தான் காரணம். இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளை கடற்கரை. இது வரைக்கும் தான் சுற்றுலா பயணிகள் வரத்துக்கு அனுமதி இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே ஒரு கிளிப் ஜம்பிங் இருக்குது. அதுக்கு பாதை போட்டு மக்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் ஜம்பில் நடந்த சம்பவத்தை அடுத்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். இந்த கன்னித்தீவோட முன்பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். எந்த அலையுமே கிடையாது. ஆனால் பின்பகுதியில் அலை கொஞ்சம் கடுமையாகவே இருக்குது. இது ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அடர்த்தியான பசுமையான காடு இருக்குது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. குறுக்க நடந்து போகிறதுக்கு பாதை எதுவும் இல்லை. அதிர்ஷ்டவசமாக ட்ரோன் என்கிட்ட இருந்தால அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னா அலையெல்லாம் ரொம்ப அருமையாக சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒரு தீவால் இங்கே டூரிசம் தப்பி பொழைச்சிச்சு. அதுதான் உண்மை. பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இந்த கன்னித்தீவை ரொம்ப பாதுகாப்பாக இவங்க பராமரிக்கிறாங்க. இந்த படகெல்லாம் இந்த தண்ணியில் மிதக்கிறத பார்த்தா சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது. இந்த கன்னித்தீவை உங்கள் எல்லாத்துக்கும் நான் அதிகபட்சமாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த தீவில் நானும் என் தம்பியும் ரொம்ப அற்புதமாக எங்கள் நேரத்தை கொண்டாடினோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களை கூடிய சீக்கிரம் நான் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நன்றி.